மார்க்கு 16:15 வரை. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாத அடையாளங்களாவன ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். பகுதி பகுதியாக நம்ம படித்து வருகிறோம். இப்போ உள்ளது கடைசி பகுதிக்கு. இந்த சுவிசேஷத்தினுடைய முடிவு, இந்த சுவிசேஷத்தினுடைய முடிவு மட்டும் இல்ல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா அந்த 3 புஸ்தகங்களுடைய முடிவுமே ரொம்ப முக்கியம். ஏனென்றால் 3த்தையும் வாசித்தீங்கன்னா அதன் மூலமா சில முக்கியமான காரியங்களை நாம கற்றுக்கொள்கிறோம். என்ன மாதிரி காரியங்கள்? இது ஏன் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்படி ஏன் முடியுது, மார்க் ஏன் இப்படி முடியுது, மத்தேயு ஏன் அப்படி முடியுது, லூக்கா ஏன் அப்படி, எல்லாம் ஒரே மாதிரி முடியும். கிட்டத்தட்ட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னத்தை பதிவு செய்து, இயேசு கடைசியா சீஷர்களிடத்தில் என்ன சொன்னார்? உலகம் எங்கும் போய் நீங்க சுவிசேஷத்தை அறிவிங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் போதிங்க. ஆக மொத்தத்தில் அதுதான் 3 சுவிசேஷங்களும் அதுதான் சொல்லுது இல்லையா? இப்போ ஏன் இதை நமக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, இன்றைக்கு கூட சபையில செய்யற முக்கியமான காரியங்களுடைய மூலம் எது, எங்க தொடங்குச்சு, எதனால தொடங்குச்சு? இன்றைக்கு கூட சபையில முக்கியமா நம்ம செய்யற காரியங்கள் என்னது? பிரசங்கம், போதனை, ஞான ஸ்நானம். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் யாருடைய ஐடியா? இன்னைக்கு பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அது யாருடைய ஐடியா? போதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அது யாருடைய ஐடியா? உலகம் எங்கும் போய் இயேசுவை பற்றி சொல்றோமே, நாம பக்கத்து வீட்டு ஆளுகிட்ட சொல்றோமே, பக்கத்து தெரு ஆள்கிட்ட சொல்றோம், இல்ல நாடு கடந்து போய் சொல்றோம். இது ஏன் சொல்றோம்? எங்கிருந்து வந்ததுங்க இதெல்லாம்? ஞானஸ்நானம் கொடுக்கிறோம், இது எங்கிருந்து வந்தது? ஏதோ எல்லாம் கொடுக்கறதுனால கொடுக்கிறோமா? அவ்வளவுதானா? எங்கிருந்து வந்ததுன்னா, இந்த சுவிசேஷங்களோட முடிவு என்ன சொல்லுது நமக்கு? இயேசுவின் இடத்திலிருந்து வந்தது. எங்கிருந்து வந்தது? இயேசுவின் இடத்திலிருந்து வந்தது. ஏதோ எல்லாரும் செய்யறதுனால நம்ம செய்யல, ஏதோ 2000 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க அதனால செய்யல, இயேசுவே சொன்னதுனால இதை செய்கிறோம். உலகம் எங்கும் போய் என்னை பற்றி சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. யார் சொன்னது? இயேசுதான் சொன்னார். அதனாலதான் இப்ப ஊர் எங்கும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சிலருக்கு அது எரிச்சலா கூட வரலாம். சில நேரம் கிறிஸ்தவங்களை பார்த்து மற்றவங்க கேட்கறாங்கல்ல, ஏன் நீங்களும் உங்க இயேசுவும் நீங்களே வச்சுக்க வேண்டியது தானே, எதுக்கு எல்லா இடத்துலயும் போய் சொல்லணும்? உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்க வேண்டியது தானே, ஏன் ஊர் ஊரா போய் உங்க இயேசுவை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லணும்? நீங்களும் உங்க வீடும் உங்க இயேசுவும் இருந்துக்க வேண்டியது தானே. சில கிறிஸ்தவங்களுக்கே அப்படி கேட்கிறப்போ, ஆமா இல்ல அவங்க சொல்றது கரெக்ட் தானே இல்ல அப்படின்னு இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி பகுதிகள் முக்கியம். மத்தேயு எப்படி முடியுதுன்றத மறந்துடக்கூடாது, மார்க் எப்படி முடியுதுன்றத மறந்துடக்கூடாது, லூக்கா எப்படி முடியுதுன்றது மறந்துடக்கூடாது, இதெல்லாம் இயேசு சொன்னார்ன்றத மறந்துடக்கூடாது. இன்னைக்கு உலகம் பேசுறதுனாலயோ, உலகத்துக்கு எரிச்சலா இருக்கிறதுனாலயோ, அல்லது உபத்திரவம் இருக்கிறதுனாலயோ நாம ஊரெங்கும் போய் இயேசுவை பற்றி சொல்றதை நிறுத்த முடியாது. சொல்லிதான் ஆகணும்.
மற்றவர்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சொல்லிதான் ஆகணும். ஏன்? இயேசு சொல்லிட்டார், இயேசு கட்டளையிட்டார், உலகமெங்கும் போ, சுவிசேஷத்தை அறிவி, பிரசங்கி. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். வேலை போய் சொல்றதுன்றாரு. நம்புறாங்களான்றது அவங்க வேலை, ஏற்றுக்கொள்றாங்களான்றது அவங்களுடைய சாய்ஸ். விசுவாசிக்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள்.